வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: நினைப்புக்கும் நடப்புக்கும் இடையே ஏற்படுகின்ற வேறுபாடே கவலையாகின்றது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம், கணக்கு தவறா என்ன மாற்றலாம். கவலை என்பது வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலையாகும். கவலை உடல் நலம் உள்ள நலம் கெடுக்கும், கண்முதலாய் பெரியந்தின் வளம் கெடுக்கும். கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. தெய்வப்புலவர் சொல்லும் போது, தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லாம் மனக்கவலை மாற்றல் அரிது என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம நினைக்கிறோம், ஆனா நடக்கிறது வேறு விதமாக இருந்தா அதற்காக கவலைப்படாம சாமிஜி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கவலை ஒழித்தல் பயிற்சியில நாம பயிற்சி செஞ்சு அந்த கவலையை நாம ஒழித்து வாழணுங்க. ஒரு 4 உதாரணங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுவாங்க. ஒரு பெரிய குடும்பம், செல்வந்தருடைய குடும்பம், 4 பையனுங்க. ஒருத்தருக்கா திருமணம் நடைபெறுது, 4வது பையனுக்கும் திருமணம் நடந்துருச்சு. அப்போ பெரிய பையன் சொல்றான், அப்பா எங்க 4 பேர்த்துக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க 4 பேரும் தனித்தனியா வாழ்றோம் என்று. அப்போ அந்த தந்தை சொல்றாரு, என் கண்ணெதிரில் நீங்க 4 பேரும் பிரிஞ்சு போய் இருக்கிறத நான் பார்க்க முடியாது, என்னுடைய ஆயுளுக்கு பின்னாடி நீங்க எல்லாம் பிரிச்சு எடுத்துங்கப்பா என்று சொல்லும் பொழுது, அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது அதை தள்ளி போடவும் முடியாது, அலட்சியப்படுத்த முடியாது, அனுபவித்து தீர்க்க முடியாது. உடனடியாக தீர்த்தரணும். உடனடியாக தீர்த்துட்டா அந்த 4 பேருமே தனித்தனியாக அவங்கவுங்க குடும்பம் நடத்துவாங்க. ஒரு ஒத்த விசேஷங்கள்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு திரும்ப அவங்கவுங்க பிழப்ப பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இதை உடனடியாக தீர்க்க வேண்டியது. அதே போல அனுபவித்து தீர்க்க வேண்டியது. குடும்பத்துல ஒரு பையன் மனநலம் பாதிக்கப்பட்ட பையனா இருக்கான். அந்த பையனுக்கான வைத்தியங்கள், எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு. அலோபதி, சித்தா, யுனானி, ஹோமியோ, எல்லா வைத்தியங்களையும் ஒன்று விடாம பார்த்தாச்சு. ஆயுர்வேதாவில இருந்து எல்லாம் பார்த்தாச்சு. அப்ப அந்த பையனுக்கு சரியாகலை. அப்போ காலத்தால அந்த பையனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு நாம இதை அனுபவித்து தான் தீர்க்கணும். அலட்சியப்படுத்த முடியாது, தள்ளி போட முடியாது, உடனடியாக தீர்க்க முடியாது என்ற அளவுல நாம நம்முடைய கவலையை மாற்றி வாழணுங்க. நம்ம நினைக்கிறோம் அந்த பையன் குணமாயிடணும் அப்படிங்கிறதுக்காக வைத்தியங்கள் பார்த்துட்டோம். எந்த வைத்தியமும் ஒன்றும் சக்சஸ் ஆகலை. அவனுக்கு தொடர்ந்து அந்த சிரமம் இருந்து கொண்டே இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம அனுபவித்து தான் தீர்க்கணும். அதே போல தள்ளி போட வேண்டியது. குடும்பத்துல நல்லா படிச்சிருப்பான் பையன், திருமண வயதுல பெண் இருக்கும், அவனுக்கு ஏற்ற ஒரு உத்தியோகம் கிடைக்காம சிரமப்பட்டு இருப்பான். அப்போ அதற்காக மனக்கவலைப்பட்டு கொண்டே இருந்தா ஒன்றும் ஆக போறதில்லை. அவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு தொழில் செய்ய முடியுமோ அந்த தொழிலை செய்ய சொல்லிட்டு காலத்தால அந்த உத்தியோகம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி வாழ்த்து காப்பு நம்ம கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனா அதற்காக கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்லை. திருமணம் அந்த பெண்ணுக்கு காலத்தால நடைபெறணும். அப்போ அது தள்ளி போகுதுங்கும் போது இயற்கை ஏதோ ஒரு காரணத்தினாலதான் என்பதை நாம உணர்ந்து என்ன பண்ணணும், அதற்கான வாழ்த்து காப்பு கொடுத்து கொண்டு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். காலத்தால் அந்த இயற்கை அந்த பெண்ணுக்கு ஒத்த வரனை அது நிர்ணயிக்கும். அப்ப அந்த காலகட்டம் வர்ற வரையில நாம என்ன பண்ணணும், பொறுமை காக்கணும். அதுக்காக கவலைப்பட்டு கொண்டே இருந்தா நம்முடைய உடல் நலமும் மனவளமும் பாதிக்கும். அது பெரிய துன்பத்தை கொண்டு வந்து விடும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா தள்ளி போட வேண்டிய கவலைகள். சிலது அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள். உள்ளூர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் நம்ம மாமச்சன வீட்டில். அவங்க வீட்டில் உதவிக்கு யாரும் இருக்காது. நம்ம காலையில் ஏர்லி மார்னிங்கே போய் அந்த ஃபங்க்ஷன் ஒரு 10 மணின்னா நம்ம முன்னாடியே எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக அவங்களுக்கு உதவியாக பண்ணி அவங்களுக்கு ஒரு உதவியாக இருப்போம். அவங்களுடைய பங்காளிகள் எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்த உடனே இப்போ நாம இருக்கிறத பார்த்தோடனே அவங்களுக்குள்ள இவன் என்ன பாரு, நம்ம செய்ய வேண்டிய அவ்வளவு வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கலாம். இல்லை ஒரு கேலி கிண்டலுக்காக கூட சொல்லலாம், மாப்பிள்ளை எங்க பங்காளி வீட்டில இருந்து எதையும் எடுத்துட்டு போயிடாதப்பா
அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு நம்ம நினைக்கிறது என்ன, அவங்களுக்கு உதவியா நாம இருப்போங்கிறதுக்காக நம்ம செய்யறோம். ஆனா இத அவங்க கேலி கிண்டல் பேசக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இதை பேசுறாங்க. அப்போ அதுக்காக நம்ம மன கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபுல்லா அந்த ஃபங்க்ஷனே நமக்கு நிறைவாக இருக்காது. அப்ப இது என்னன்னா, இதெல்லாம் அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள். இப்படி நாம அனுபவித்து தீர்க்க வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது, உடனடியாக தீர்க்க வேண்டியது, தள்ளி போட வேண்டியது என்ற கவலைகளை நாம ஒன்று நினைக்கிறோம். நடப்பு வேற விதமா இருந்ததுன்னா அதை கவலை ஒழித்தல் பயிற்சி மூலமாக மாற்றி நம்ம வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.